சரவண பவோ ஓம் சரவண பவோ வியாக்கியாதாக்கு சந்தேகம் வந்துட்டு, அப்ப அவன் என்ன பண்றார்? அவன் இது இத்தனையாகவும் இருக்கிறதா நினைச்சிருக்கோம், இவளே இத்தனையாகவும் இருப்பளா கேள்வி கண்டார். ஒண்ணுமில்லைன்னா இவ இப்படி இருக்கான்னு சொல்றதெல்லாம் என்ன காரணம்னா, அவனை உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறபடியாலே அவனுக்கு இருக்கிற வைபவங்கள்லாம் இவனுக்கு உண்டுன்னு சொல்லிட்டார். அவன் அந்தரியாமியா உள்ள இருக்கா இல்லையா, அதனால அவன் வியாபிக்கிறான்னா இவளும் வியாபிக்கிறாள்னு சொல்ல தட்டில்லை. பிரகலாதன் ரொம்ப அழகா சொல்ல ஆரம்பிச்சான். யாரு தெரியுமா? மத்த சர்வம் அகம் சர்வம் மயு சர்வம் சனாதனே, நானே பரபிரம்மம், நானே எல்லா இடத்திலையும் வியாபிக்கிறேன், நானே சாஸ்தா, நானே எல்லாருக்கும் கடவுள். பிரகலாதன் அபாரமா இந்த குழந்தைகளை பார்த்து உபதேசம் பண்ண ஆரம்பிச்சான். கேட்கறவாளுக்கு ஒரு இத்தனமோ நாராயணன் நாராயணன் இத்தனை சொல்லிட்டான். இவன் இப்ப எல்லாமே நானே நானேங்கிறான். இந்த குழந்தைக்கே தான் இப்ப பல பேர் சொல்லிக்கிறாளோ இல்லையா, ஆறானு கொஞ்சம் பெரியவாளாயிட்டா உடனே நானே கடவுள் என்ன விழுந்து தேவிங்கோ இன்னும் சொல்ல ஆரம்பிச்சுட்டோம்னா அது இல்ல நம்ம சம்பிரதாயம். பாவம் இந்த ராமானுஜரி எவ்வளவு பெரிய ஜெகதாச்சாரியன் ஆகானா அவனே கைகாட்டிலே வாழ்க்கையை முடிச்சுட்டாரே தவிர நானேன்னு ஒரு வார்த்தை தன் பொதிவாய் திறந்து சொல்லியிருப்பாரா. ஆழ்வார் இத்தனை பெரியவரா இருந்தாலும் இன்னும் பார்த்தோம்னா ஆழ்வார தெய்வமா வணங்க நாம் தயார், ராமானுஜர தெய்வம்னு கொண்டாட நாம் தயார். ஆனா அவர்கள் தங்களை தெய்வம்னு சொல்லிக்க ஆரும் காத்துட்டு இருக்கல. ஒருவேளை இந்த மாதிரி எல்லாம் நம்மள ஆறு சொல்லேங்கிறதுக்காகத்தான் இப்ப இவாளே சொல்லுறாள்னு நினைக்கிறேன். ஆறான்னு சொல்றதாருன்னா நம்ம சொல்ல மாட்டோம், ஆறு சொல்ல மாட்டேங்கிறான். வேற என்ன வழி? இப்போ நாமே கோழி சொல்ல வேண்டியதுதான், நாமே தெய்வம் தான். அந்த மாதிரி இருக்கு இந்த பேச்சு. பிரகலாதன் இந்த பேச்சு பேசலாமான்னார். ஏன் தெய்வம் தெய்வம்னு சொல்லிக்கிறான்னா, தன்மை பாவம் தத் பாவபாவம் ஆபன்னா ததாசௌ பரமாத்மனா பவதி அபேதி. அந்த பரமாத்மா இவர்களுக்குள்ள இருக்கான் இல்லையா, அதனால அவனாகவே ஆழ்றாளாம். அதத்தான் தன்னி பாவம் அனுகாரம்னு சொல்லுவா. அனுகாரத்தை எல்லாரும் பண்ணுவா. கண்ணனும் கோபிமார்களும் ராசக்கிரீட பண்ணிட்டு இருந்தாலும் திடீர்னு கண்ணன் அந்தர்தானமானான், மறந்து போனான். அதுக்கு ரொம்ப அழகா தெரிவித்தார் பராசரன் ருத்து புராணத்திலே. துஷ்டகாளிய திஷ்டாத்திர கிருஷ்ணோகம் இதிசாபரா. உடனே ஒரு பெண்ணு கீழே தாளிங்கனா நிற்கிறாளாம். ஒரு பெண்ணு தான் மேல நின்று கண்ணன் நடக்கச்சே ஒரு மாதிரி இந்த கையை வீசி வீசி நடப்பலாம். அதே போல ஒரு பெண் என்ன பண்றா, தானு கையை வீசி இந்த நடைய பாத்தியா, நான் தான் கிருஷ்ணன் தெரிஞ்சிட்டியா என்ன சொல்லியே கிட்டக்க வந்து துஷ்டகாளியா நெல்லு உன் தலைமையில ஏறி நான் இப்ப குதிக்க போறேன் என்ன கண்ணன் பேசுறாப்புல ஒத்தி பேசுறா. இன்னொத்தி பயந்து ஒடுங்கி கீழே காளிங்க நிக்கிறா நிக்கிறா. பராசரர் கேட்டார், இவள் கள்ளனா இல்ல அவள் காளிங்கனா? ரெண்டும் அன்று. ஆனா ஏன் அந்த மாதிரி பண்ணிக்கிறாள்னா, தன்மை பாவம் மெய்ப்பாடு. அவனாகவே தன்னை நினைத்தாவது ஏதோ தன்னை தரிச்சுக்கலாம்ங்கிற ஒரு ஆசை தானே. அதத்தான் ஆழ்வார் பாடினார், கடல் ஞாலம் செய்தேனும் யானே என்னும், யானே கடல் ஞாலம் செய்தேன். ஆழ்வார் பாசனம் இவரா கடல் ஞாலத்தை தானும் படைத்தார். திடீர்னு உபதேச முத்திரைய பெண்ணு கையில வச்சுட்டா. தாயாருக்கு ஒன்னும் புரியல, இந்த மாதிரி உபதேசம் வச்சிருக்காள் என்ன பள்ளிக்கூடத்துக்கு எப்ப போனா இப்ப பாடசாலைக்கே போல என்ன ஆழ்வார் ஒன்னும் தெரியாது. ஆனா கடல் ஞாலம் செய்தேன் யானேன்னு பாடினார்னா அவன் ஆவிர்பவித்தான் அர்த்தம். கடல் ஞாலத் ஈசன் ஏறப்போலோ, கடல் ஞாலத்து ஈசன் இவள் பேர்ல ஆவேசித்தானா. ஆறு ஆவேசிச்சுட்டா, பூத பிரேத பிசாசங்கள் ஆவேசிச்சுதா கேட்டாளாம் தாயார். கட்டி வச்சு உடனே சொன்னா, இது மிக்க பெருந்தெய்வம், இளந்தெய்வம் அன்று. இது ஏதோ பூத பிரேதங்கள் ஆவேசித்தது நினைக்காதே, இது மிக்க பெருந்தெய்வம். ஆர் ஆவேசிச்சிருக்கா தெரியுமா? ஆறானுமல்லன் அறிந்தேன் அவனான், ஆறால் இலங்கை பொடி பொடியா விழுந்தது, மத்தாராலே கண்மாறி காத்ததுதான், ஆழிநீராரால் கடைந்திடப்பட்டது, அவன் காண்மின் ஊரா நிறமே துலகம் எல்லாம் உண்டுமிண்டும். எல்லாம் பண்ணினது ஜெகத்காரண பூதனான் பகவான். அவன் ஆவேசிச்சுட்டான். நமக்குள்ள பகவான் ஆவேசித்தான்னா நானே எம்பெருமான் என்ன இந்த குழந்தை பிரகலாதன் தெரிவிக்கிறானாம். அவனே சொன்னா பிராட்டி சொல்றது கேட்கணுமா? அதனாலதான் அவனுக்கு இருக்கிற வைபவங்களை எல்லாம் அவளுக்கும் சொல்லுகிறோம். ஆழ்வார் திருமங்கியாழ்வார் பிரார்த்தித்தார், வடவரன் என்னும் என்ன கணவரம் இடவகை கொள்வது யான் என்று பேசினாள். வடவரன் என்னும் நேற்றுக்கு திருவேங்கடமுடையான வடக்கு கோடியில நின்றுனேன். இன்னைக்கு திருக்கணபுரத்துல சபரி பெருமாளா நின்றுட்டேன். 2 நாளா. நேற்றுக்கு இருந்தாரா திருவேங்கடமுடையானா, திருமங்கியாழ்வார் நின்னாராம். இன்னைக்கு எங்க நிக்கிறீர்னா, இந்த கணவரம் இடவக கொள்வது யான் என்ன பேசினாள். இன்னைக்கு சபரி பெருமாளா நான் தான் நிக்கிறேன். நேற்றுக்கு நின்னே திருவேங்கடமுடையானா, இன்னைக்கு சபரி பெருமாளா நிக்கிறேன்னா 2 தான் ஆழ்வாருக்கு ஏற்பட்ட அனுகாரத்தின் முதிர்ச்சி. அதே போலத்தான் பிராட்டியின் தானே படைத்தேன், தானே வியாபிக்கிறேன், தானே நியமிக்கிறேன் என்ன இத்தனை சொல்றதுக்கு காரணம் அவனை உள்ளே படை சேதனா சேதன ஸ்வரூபையாக பிராட்டியே எல்லா இடத்திலும் இருக்கிறாள். ஆக ஷடக்ஷரோயம் மந்திர சர்வசத்திய பலப்பிரதா, 6 எழுத்து கொண்டதான ஓம் சத்யாய நமஹா என்கிற திருநாமம் எல்லா சத்தியங்களையும் நமக்கு கொடுக்கும், எல்லா பலங்களையும் நமக்கு ஏற்படுத்தும் சாதித்தார். அடுத்தது பசுநாகும் ரூபம். பசுநாம் ரூபம், பசுக்கள் பச்சந்தீதி பசவகா, எல்லாரையும் காண்கிறார்கள். ஆனபடியாலே பசுக்கள்ங்கிறது பத்த முக்த நித்தியர்கள்.
திரிவித ஜீவாத்மாக்களையும் குறிக்கும். இவர்கள் எல்லாம் பசுக்கள். அந்த பசுக்களுடைய அறிவையே தனக்கு சொரூபமாக கொண்டிருக்கிறாள். பசுனாகும் ரூபம்னா பசுக்களுடைய அறிவு அர்த்தம் என்ன? இந்த ஜீவாத்மாவுக்கு அறிவு கிடைக்கணும்னா அது அவள் அனுகிரகத்தாரே. அப்படியே தெரிவித்தார் ஆழ்வார். கயரும் கருங்கடலே நோக்கும் ஆறு. ஆறுகள்லாம் புறப்பட்டு ஓடுறதுன்னா எங்க போய் சேரும்? போய் நேர சமுத்திரத்துலதான் சேர்ந்தாகணும். அடுத்து தெரிவித்தார், கயரும் கருங்கடலே நோக்கும் ஆறு. ஒன்பூ உயரும் கதிரவனே நோக்கும். புஷ்பம் அலரணும்னா கதிரவன் சூரியனைத்தான் நோக்கி ஆகணும். மூணாவது தெரிவித்தார் ஆழ்வார். மூணாவது அவனுக்காவது உயிரின் தருமனையே நோக்கும். உயிர் படுத்துனா இது சீவையிட்டவர்களை தவிரான வியாக்கியானம். சீவையிட்டவர்களை தவிர ஆருக்கான் உயிர் போனால் அது யமதர்மராஜனையே நோக்கும். சீவையிட்டவர்களுக்கு உயிர் போனால் அது தர்மராஜனுக்கும் தர்மராஜனான பகவானையே நோக்கும். ஆக உயிரின் தருமனையே நோக்கும். கடைசியா தெரிவித்தார் ஆழ்வார், உன் தாமரையாள் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு. இந்த ஜீவாத்மாவுக்கு ஞான விகாசம் ஏற்படணும்னா அது ஸ்ரீதேவி நாச்சியார் கேள்வனான பகவானையே நோக்கும். அவள் அருகில இருந்து நமக்கு ஞானத்தை கொடுக்க வேணுமா? அதனாலதான் இங்கே பசுனாகும் ரூபம். இந்த பசுக்களான இவர்களுக்கெல்லாம் ரூபம் ஞானஸ்வரூபையாக பிராட்டி இருக்கிறாள். நவாட்சரோக்கியம் மந்திரா சம்யக்கு ஞானபல பிரதா. ஞானத்தையே கொடுக்கும் 9 அக்ஷரங்களோட கூடின இந்த மந்திரம் ஓம் பசுனாகும் ரூபாய நமஹா என்பது அந்த மந்திரத்தினுடைய ஏற்றம். கிடைச்ச சொன்னார், அன்னத்திய யசா. அன்னத்திய போகங்கள் எல்லாவற்றுக்கும் அனுபவிக்கப்படுகிற போகங்கள் இருக்கே அது எல்லாவற்றுக்கும் பெருமை படைத்தவளாக இருக்கிறாள். அத்யத இது அன்னம். அத்யதே அத்திச்சான்னு சொல்லுவார்கள். அன்னம் அன்னம்ங்கிறது எப்படி இருக்கும்னா உண்ணப்படுகிறது உண்ணுகிறது ரெண்டும் சொல்லிடுவா. அன்னது அன்னம்னா உண்ணப்படுகிறது புரியுது. ஏன் உண்றதுன்னு சொல்லணும்னா அளவோட சாப்பிட்டால் உண்ணப்படும், அளவிறந்து சாப்பிட்டால் நம்மையே உண்டு விடும். இதனாலதான் அது உண்ணும்னு சொல்லலாம், உண்ணப்படுகிறதுன்னு சொல்லலாம், தானே உண்டுடும்னு சொல்லுவா. ஒரு அளவோட சாப்பிட்டா நாம சாப்பிட்டு இருக்கலாம், அளவில்லாத சாப்பிட்டா நம்ம சாப்பிட்டு போயிடும். அத்தியத்தை அத்திச்சா பகவான் என்ன பண்றான்? எல்லாத்தையும் தானும் உண்ணுகிறானாம், உண்டகத்தையும் உமிழ்கிறான். யாரெல்லாம் எத்த கத்திரஜ பிரம்மச்ச எத்த பிரம்மத கத்திரஞ்ச உபே பவத பிராமணனோ கத்திரியனோ மத்தாரும் பகவானுக்கு அன்னமாக போகிறான். அன்னம் அன்னம்னா போக்கிய பதார்த்தம் வச்சுக்கணும். இந்த அனுபவிக்கப்படுகிற எல்லாவற்றிலும் பிராட்டி தான் யசத்தியாக பெரிய படைத்தவள், பெருமை படைத்தவளாக இருக்கிறாள். அன்னம்ங்கிறது 2 வகைப்பட்ட அன்னம். ஒன்னு தத்துவம் ரஜசு தமத்தோட சேர்ந்து நாம சாப்பிடுற அன்னம். 2வது 6 குணங்களோட கூட பகவான்கிற அன்னம். இந்த பகவான்கிற அன்னத்தையும் தான் சாப்பிடுறா. அரிசுவை உண்டியும் நாம் அனுபவிக்குவளாக அவதான் ஆத்தரா. அரிசுவை உணவுங்கிறதையும் அன்னம்னு வச்சுக்கலாம். அந்த போகமா இருக்கிறவள் அவதான். 6 குணங்கள் படைத்த பகவானையே அன்னம்னு வச்சுக்கலாம். அவனை அனுபவிப்பவளும் அவள் தான். 2 விதத்துல பார்த்தாலாம் அன்னமாகத்தானும் கொள்ளுகிறாள் பெரிய பிராட்டியார். அதை சொன்னது அன்னத்திய யசா. அதையும் காட்டுறார். நவாட்சரோக்கியம் மந்திரா போக சர்வஸ்வதாயகா. இந்த திருமந்திரம் ஓம் அன்னத்தை யசதே நமஹா என்கிற 9 அக்ஷரங்களோட கூடின மந்திரத்தை சொன்னால் உலகத்து எல்லா காமங்களையும் நாமும் பெறலாம். அதன் அபிப்பிராயம். பசுனாகும் ரூபமன்னஸ்ய மயி ஸ்ரீ ஸ்ரயதாம் யசா. ஸ்ரீஹி மயி ஸ்ரயதாம், என்னால் ஆச்சரிக்கப்பட்டவளான ஸ்ரீ என்ன வந்து அடையட்டும். வியாக்கியாதா சொன்னார், ஸ்ரீஹிங்கிற பெயரை தக்க வைத்துக் கொள்ளட்டும். அர்த்தம் என்னன்னா, என்ன வந்து அடைந்தாத்தான்னா அவ ஸ்ரீஹி. நான் சென்று அவளை கட்டிவிட்டேன், அவ போய் பகவானை கட்டிவிட்டா. இத்தனை எதுக்கு தெரியுமா? அவள் வந்து கடைசியா என்னை அடைவதற்காக. ஸ்ரயதாம் ஸ்ரீஹி மயி ஸ்ரயதாம், என்ன வந்து அவளும் அடையட்டும். அதனாலே ஸ்ரீஹிங்கிற பெயரை தக்க வைத்துக் கொள்ளட்டும். அந்த பேர் நிக்கணும்னா அந்த பேரு ஏன் வந்தது? ஆச்சரித்தபடியால தானே ஸ்ரீஹின்னு பேரு. ஸ்ரீ தேவாயாம்னு கீழே பார்த்தோம். ஆனா இங்க வித்தியாச ஜாகிரதையா ஞாபகம் வச்சுக்கணும். கீழே இருக்கிற ஸ்ரீஹிங்கிறதுக்கு நம்ம எல்லாராலும் ஆச்சரிக்கப்படுகிறாள், தான் பகவானை ஆச்சரிக்கிறாள் அர்த்தம். இங்க ஸ்ரீஹிங்கிறதுக்கு அந்த தானே நம்ம வந்து ஆச்சரித்து இருக்கிறாள் ஸ்ரீஹின்னு பொருள். ஆமா, ஸ்ரீ ஸ்ரயதாம் யசா சப்தத்தை ஜாகிரதையா வைக்கணும். ஆச்சரித்திருக்கிறபடியாலதான் ஸ்ரீஹி. இதே போலத்தான் சுவாமி முமுட்சுப்படியில மனவாளர்கள் வியாக்கியானத்துல காட்டினார். சரமஸ்லோகார்த்தத்தை வெளியிட்டருளினார் எம்பெருமானார் அப்படின்னு எழுதினார் மனவாளர்கள். சரமஸ்லோகார்த்தத்தை வெளியிட்டருளினார் எம்பெருமானார் மாற்றி எழுதிருக்கலாம் இல்லையா? எம்பெருமானார் வெளியிட்டருளினார் என்ன எழுதிருக்கலாம், எழுதலையா? வெளியிட்டருளினார் எம்பெருமானார்னு எழுதினார். ஏன் இந்த மாதிரி எழுதினப்ப எம்பெருமானார் வெளியிட்டருளினார் எழுதக்கூடாதோ கேட்டோம். நம்ம கிட்ட சுவாமி அவர் எதை எங்க வச்சா இப்ப நமக்கு என்ன? எம்பெருமானார் வெளியிட்டா என்ன, வெளியிட்டருளினார் எம்பெருமானார்னா என்ன? இந்த 2 எதை சொன்னா நமக்கு என்னன்னு அந்த மாதிரிலாம் எழுத முடியாது. ஏனோ அந்த மாதிரி சப்தத்தை அமைத்துள்ளார்கள். ஏன் அமைத்தாராம்? வெளியிட்டருளினபடியாலதான் எம்பெருமானார்ங்கிற பெயரே பெற்றார். வித்தியாசம் இருக்கும் இல்லையா? சரமஸ்லோகார்த்தத்தை எம்பெருமானார் போனார், நேரே
திருக்கோட்டியூர் விமானத்தின் மேல ஏறி நின்றார். ஆதியுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்ன பேச்சு வரம்பெருத்தார் பின் எல்லாருக்கும் வாரித்தான் வழங்கினார் சரம ஸ்லோகார்த்தத்தை. கொடுத்த உடனே ஓடி வந்தார் திருக்கோட்டியூர் நம்பிகள். இந்த மாதிரி சொல்லலாமா, இந்த நாருக்கு கொடுக்க கூடாது. நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறை பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா, வள்ளிமலா கரோகரா, கச்சிம்ப சன்மான் கரோகரா.